ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மகா வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம ராம் வந்து அன்பா பசமாக வந்து பேசலான்னு சொல்லிட்டு சீதாக்கு என்னென்னலாம் பணிவிடை செய்யறதுக்கு ஜாமான் வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கான்ஸ்டபிள் 2 பேரும் நம்ம ராம் கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சார் நீங்கள் ரொம்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கீங்க சார். ரொம்ப கிரேட் சார். நீங்கள் ஐபிஎஸ் ஆனதுக்கு ஆப்டான ஆள் இருந்தாலும் உங்கள் மனைவியே குற்றவாளின்னு உங்களால் எப்படி சார் நம்ப முடிஞ்சிச்சு? எப்போதும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது எப்படி முடிவெடுப்பாங்கன்னு நினச்சி தான் யோசிப்பாங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி முடிவெடுத்தேன்னா, குற்றம் பண்ணவங்க யாராக இருந்தாலும் தண்டனை வாங்கி தரணும். அதுதான் என்னோடய மோட்டிவாக இருந்துச்சு தவிர அவங்க யார் என்ன ஏதுன்னு நான் யோசிக்கவே இல்லை. அப்படியா சார்? சீதா உண்மையிலே குற்றம் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ அப்படி இல்லைன்னு தான் தோணுதுன்னு கான்ஸ்டபிள் வந்து பேசுகிறாங்க. ராம் வந்து பார்க்குறாங்க. சாரி சார், மன்னிச்சிருங்க. செல்வி பக்கத்துலேருந்து இதெல்லாம் பேசுனால செல்வி வந்து சொல்கிறாங்க, நிச்சயம் ராம் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சீதாவும் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் 2 பேருக்கும் வெவ்வேறு டேரக்ஷனில் நிற்கிறாங்க. ஒரே கேஸ் ஒரே பயணிக்கணும், அதுதான் முக்கியங்கிற மாதிரி செல்வி வந்து சூப்பராக பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து செல்வி, யாரும் இந்த கேஸை பற்றி எதுவும் பேசாதீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ராம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அன்பா பாசமாக வந்து இருக்கிறதுக்காக ஒரு புக்கில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்து பணிவிடையாக வந்து செய்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராம் வந்து, செல்வி இங்கே வா, வெந்நீர் எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வந்தியா? கிளாஸில் வந்து வெந்நீர் ஊற்றணுன்னா வெந்நீர் ஊற்றுறாங்க. 3 ஸ்பூன் இந்த பவுடர் வந்து ஊற்று. இது குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் குழந்தைக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னொன்னே ராம் எனக்காக எவ்வளோ அன்பா பசமாக செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கிறப்ப அர்ச்சனா வந்து இதெல்லாம் பார்த்துட்றாங்க. அச்சச்சோ ராம், என்னப்பா இவ்வளோ அன்பா பசமாக வந்து பார்க்குறியே, இதெல்லாம் செட் ஆகுமா? ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் ஹஸ்பண்டு என் மேலே அன்பா பசமாக இருக்காங்க, உங்களுக்கு என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா. ஏன்பா, இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து நீ ஜெயிலுக்கு வந்து போயிடுவேன். நீ ஜெயிலுக்கு போயிட்டுனா அங்கே யார் ஒன்று வந்து அன்பா பசமாக பார்த்துப்பா, அப்போ நீ ஏங்கி போயிட மாட்டியா? இதெல்லாம் தேவையா? நீ வந்து எப்படியெல்லாம் அங்கே கடுமையாக வேலை பார்க்கணும்னு எனக்கே தெரியும், ஏன் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மீரா வந்து அந்த இடத்துல, ஏய் என்னடி கொழுப்பா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து கேட்குறப்ப சித்தி வந்து சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஒன்று வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு சீதா வந்து புல் வெட்டுறது, மரத்தை வெட்டுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா எப்படி கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. சித்தி சொன்னதெல்லாம் 100% கரெக்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ராம் நான் சொன்னது தான் கரெக்டு. இவங்களுக்கெல்லாம் வந்து பணிவடையெல்லாம் செய்யாத. பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா இருக்காங்க, செல்வி இருக்கா, உமா இருக்கா, இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம். அப்போ தான் பாசம் வந்து அதிகமாக நீ கொடுக்காம இருந்தால் தான் இந்த கேஸில் வந்து நீ ஜெயிக்க முடியும். பார்த்துக்கிறான், இல்லாட்டி நீயே உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிடுவேன். அப்படியெல்லாம் இல்லை சித்தி, நான் இப்போ இவளோட மனைவி. வீட்டை தாண்டினாதான் ஐபிஎஸ் அதிகாரி. பாஸ் நீங்கள் சூப்பராக யோசிச்சு வச்சுருக்கீங்க, ஆனால் சில பேர் வந்து உங்களை முடிவெடுக்க விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம சீதா, வேணும்னா என் மேலே அன்பா பாசமாக இருக்காங்க, எனக்கும் உதவி செய்ய உள்ளே வேணால் ஆள் தேவைப்படுது, செந்தூர் கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணிவிடுங்க, இவங்களே தூக்கி உள்ளே போட்டுருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஆமாராம், சீதா சொல்கிறது 100% கரெக்டு. ரொம்ப பாவம், பிரசவத்துக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ஆள் இருக்காங்களோ இல்லையோன்னு தெரிலன்னு சொல்லி மீராவும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவல் லஞ்சுன்னே சொல்லலாம். என்னடி என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னங்க குத்தம் இல்லை நெஞ்சு குறுகுறுக்க தான் செய்யும். நீங்கள் சீதாவை கலாய்க்கலாம், நாங்கள் உங்களை கலாய்க்கக்கூடாதா? சீதா வந்து இது மாதிரி பண்ணதுக்கு ஆதாரம் இல்லை, சும்மா கைரேகன் தான் ராம் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் அமுச்சு வச்ச ரவுடி ஆள் செந்தூரே இருக்காப்புல, என்ன பிடிச்சி கோழி அமுக்கிற மாதிரி உள்ளே வந்து போட்டு தூக்கி போட்டு மிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி மீரா கேட்டோன்னே எனக்கு இந்த வம்பே வேணான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இருக்கணும், அதை விட்டு தேவைலாம் பெர்ஃபார்ம் பண்ணாத. உடனே வந்து என்னையார் இது மாதிரி பண்ணுறீங்க? ராம் இதுதான் உண்மை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ராம் மாட்டுக்கு இங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீதா என்னை மன்னிச்சிருமா, எனக்கு வேறு வழி தெரியல, நீயும் அன்பு பாசத்துக்கெலாம் வந்து ஆசைப்பட்டுட்டேனா உள்ளே வந்து என்னால் பணிவடையெல்லாம் செய்ய முடியாதுல்ல, அதுவும் காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. சாரி சீதா, எனக்கு இதை பற்றிலாம் கவலையே இல்லை பாஸ், நான் தப்பு செய்யலைன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிடுவேன். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து மிஸ் பண்ண வேணாம், எனக்கு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ புக்கை படித்து அது எல்லாமே செய்யுங்கிற மாதிரி சொல்லும்போது அர்ச்சனா வந்து கடுப்பாயிட்டாங்க. நான் சொன்னது தான் கரெக்டு, தயவு செஞ்சு இவளுக்கு என்கரேஜ் பண்ணாத, யார் யாருக்கு என்கரேஜ் பண்ணணுமோ அவங்களுக்கு தான் பண்ணணும், இது டீமோட்டிவேட் ஆகிடும்ப்பா, அவள் உன்னையே நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு இது ஒரு சாக்காகும். தையக்காரி, உனக்கு கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தை கூட நான் உனக்கு கிடைக்க விட மாட்டேன். எவ்வளோ ஒரு அற்புதமான உள்ளம் அர்ச்சனா, இது மாதிரி வந்து ரெடிமேடாக செஞ்சால் கூட அது எரராக தான் வரும். ஏன்னா இது மாதிரி குணத்தோட ஒரு மனுஷனை வந்து பார்க்கவே கூடாது. ஏன்னா மற்றவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ அர்ச்சனா வந்து பார்த்து பார்த்து உனக்காக வந்து கேரிங்காக வந்து கவனிக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல துறையும் மீரா வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? ஏய் மீரா தப்பாக சொல்லிட்டேன். ஆமாம் நான் தப்பாக தான் சொல்லிட்டேன், இவ அதோட மோசமானவ. இப்போ சொன்ன பார்த்தியா, இதுதான் கரெக்டுன்னு துறை வந்து காமெடி பண்ணுறாங்க. வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
இவங்கள்ட்டலாம் வந்து பஞ்சாயத்து பேச முடியுமா? ஆமா, உன்னை பஞ்சாயத்து தலைவியா வந்து கூப்பிட்டோம் நீ வந்து பேசுறதுக்கு. எத்தனை பட்டிமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மட்டும் குடுகுடுன்னு போயிட்டாங்க. அடுத்த சீன்லேயே வந்து கோர்ட் வாசல் வந்து நிற்கிறாங்க. லாயர் முன்னாடி பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து ஜாமீன் வாங்கிடலாம்ல. ஜாமீன் வாங்கிடலாம். ஆனால் சேஷாத்ரின்னு ஒரு வழக்கறிஞர் வந்து ஆப்போசிட்டில் பேச போகிறாரு. அவர் பேசுகிறத நினச்சா தான் லைட்டாக பயமாக இருக்குது. எனக்கு என்ன பயம்? எனக்கெல்லாம் பயமே இல்லை. எதுவாக இருந்தாலும் மோதி பார்த்துடலாம். ஏய், கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் தான் உள்ளே சொல்லணும். மோதியெல்லாம் பார்க்க முடியாது சரியா? வீட்டில் வந்து தடாலடியாக பேசுவியே, அது மாதிரிலாம் இங்கெல்லாம் பேச முடியாது. என்ன கேட்குறாங்களோ அதுதான் பேசணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனாவும் சுபாஷும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, சேஷாத்ரிங்கிற வழக்கறிஞர் வந்து சூப்பராக வந்து வாதாடுவாராம். அவருக்கு நம்ம ஸ்பெஷலாக வந்து எதாவது கவனிச்சிருவோம். அவர் என்ன கேட்டாலும் கோடி கணக்கில் வேணாலும் கொடுத்துருவோம். எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் கொடுக்குறேன்னு கேட்டால், அப்படி கேட்டால் கொடுக்க வேணாம். சீதாவுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிம்மதியாக இருந்துடலாம். என்ன, அந்த ரவுடி தான் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அவங்க கதையை முடிக்கணும். அப்படி முடிச்சாதான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுபாஷ் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த சேஷாத்ரி வழக்கறிஞர் வந்து ஒன் டாப்பில் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கி என்னப்பா கேஸு? மாமியார் வந்து போயிட்டாங்க. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்கார்ல, அவள் தான் அமுச்சு வச்சா. கலிகாலம், என்னப்பா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்? ரொம்ப ஆதாரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கைரேகையிலேருந்து எவிடன்ஸ்லேருந்து எல்லாம் இருக்குன்னு எல்லாருமே வந்து அந்த கைரேகையை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் தப்பு பண்ணலங்கிறது சீதாவோட வாதமாக இருக்குது. இதை எப்படி சீதா வந்து கோர்ட்டுக்குள்ளே சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். முத்தாரம்மா கண்டிப்பாக வந்து என் பொண்ணை வந்து காப்பாற்றிடுவா. என் பொண்ணுக்கு முத்தாரம்மன் தானே அம்மா. அப்போனா நீங்கள் அம்மா இல்லையா? ஜோக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்புறமேட்டு சிரிச்சிக்கலாமா? என்னங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொன்னேன். என் மைண்டை குழப்பறதுக்கு எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ராம் வந்துட்டாங்க. ராம் வந்ததுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? இப்பயே வந்து சீதாவுக்கு வந்து கயிறை கொடுத்து இந்த மரத்துலேயே ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறணும் போல இருக்குது. அப்படி பண்ணாதான் சுபாஷும் அர்ச்சனாவும் சந்தோஷப்படுவாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கே கேவலமாக இல்லை? நான் இதுக்கு தான் வரமாட்டேன்னு உண்மையை தானே சொல்லணும். அங்கிள் வெயிட் பண்ணுங்கள், அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது மாசா வந்து ராஜசேகர் வந்து வேறு லெவல் காஸ்டியூமோட வந்து இறங்குறாப்புல. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவரோட காஸ்டியூம் சென்ஸ்லாம். அப்படியே உள்ளே வந்தோன்னே அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆனால் ஜட்ஜு வந்து நம்புற மாதிரி பதில் சொல்லு சரியா? வேறு எந்த சந்தர்ப்பத்தையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ புரியிற மாதிரி பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனாவுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? அதாவது ஜட்ஜு நம்புற மாதிரி உண்மை கலந்த பொய் சொல்லணும் தான் ராஜசேகர் எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க. இதை வந்து உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா? ஓ அப்படியாங்க, சரி சரி. இருந்தாலும் சேஷாத்ரி வழக்கறிஞர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்கள மீறி இவங்களால என்ன பண்ண முடியும்? அது நமக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. ஏண்டா சுபாஷ், நீ வாயை மூட்டு சும்மாவே இருக்க மாட்டியாரா? எதுக்குடா வந்த? சும்மா சீதா வந்து குற்றம் செஞ்சவன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழக்கறிஞர் மாட்டுக்கு மாதம் வந்து காரில் வந்து இறங்குறாங்க. வேறு யாருமே இல்லை, நம்ம மகா வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பா எனக்கு தண்ணி தாங்க அடிக்குதுப்பா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சீதா உள்ளே போய் லெஃப்ட்டு திரும்பினா தண்ணி வருமா, நீ போய் குடிச்சிட்டு வான்னு சொல்லும்போது தான் அந்த கேஸ் வந்து வாதாடுறதுக்கு இன்னொரு வழக்கறிஞர் வந்து வந்திருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம மகா தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ராம்லேருந்து எல்லாரும் பார்த்தா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் வந்து சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இருக்க போகுது.